உபவாசம் என்றால் சாப்பாட்டை ஒதுக்கி ஜெபம் பண்ண வேண்டும். சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படித்து ஆவியிலே ஜெபம் பண்ண வேண்டும். ஆரம்பத்தில் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும், கொஞ்சம் பலவீனமாக இருக்கும். நீங்கள் ஜெபிக்க பழக 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 உபவாசம் உங்களுடைய உள்ளான மனிதனுக்குள்ளே பெரிய பலனை கொண்டு வரும், புது பலனை கொண்டு வரும். அல்லேலூயா. வியாதி இல்லாத மாற்றிவிடும். நீங்கள் சாப்பிடாட்டா சுகர் வந்துடும், ப்ரெஷர் வந்துடும். நீங்கள் அது சாப்பிடாமல் பட்னி கிடந்தால் தான் வரும். உபவாசம் இருந்தால் சுகர்லாம் மாறி போயிடும். உபவாசம் இருந்து சுகர்லேருந்து விடுதலை பெற்றவங்க நிறைய பேர், ப்ரெஷர்லேருந்து விடுதலை பெற்றவங்க நிறைய பேர். மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற இயேசு சிலுவையிலே சாபம் ஆனார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறாரு, இயேசு நமக்காக சிலுவையிலே சாபம் ஆனார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விடுதலையின் செய்தி என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். குடும்பத்தில் குழப்பமான சூழ்நிலையில் காணப்படுகிறீர்களா? முக்கியமான பிரச்சனைக்கு தீர்வில்லாமல் காணப்படுகிறீர்களா? எதிர்காலம் இல்லாமல் என் எதிர்காலம் என்னவாகும் என்ற ஏக்கத்தோடு காணப்படுகிறீர்களா? உபவாசித்து ஜெபித்து பாருங்கள். தேவனுடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் காரியம் வாய்க்கும், உங்கள் தடைகள் விலகும். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் எப்படி உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்பதை வேதவசனத்தின் அடிப்படையில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உங்களின் ஆசீர்வாதத்திற்காக சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 17 முதல் 29 வரை உள்ள பகுதியை நீங்கள் வாசிக்கும் போது, ஒரு தகப்பன் அசுத்தாவினால் பாதிக்கப்பட்ட தன் மகனை அழைத்து கொண்டு வருகிறான். இயேசு என் மகனை குணமாக்க வேண்டும் என்று. இயேசு தனிமையாக ஜெபம் பண்ண மலைக்கு போய்விட்டார். அவருடைய சீஷர்கள் இருக்கிறாங்க, இயேசுடைய சீஷர்கள். அவர்களுக்கும் பிசாசை துரத்துகிற அதிகாரத்தை இயேசு கொடுத்திருக்கிறார். எண்ணெய் பூசி வியாதியஸ்தரை சுகமாக்குங்கள் என்று சொல்லி இருக்கிறார். இவர்கள் போய் அநேக பிசாசுகளை துரத்தி அநேகர் விடுதலை பெறுவதற்கு தேவன் இவளை பயன்படுத்தினார். இதெல்லாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இப்பொழுது அந்த தகப்பன் தன் மகனை அழைத்து கொண்டு இயேசுனுடைய சீஷரிடத்திலே வருகிறான். அவர்களால் அந்த ஆவியை துரத்த முடியவில்லை. அந்த ஆவிக்கு விரோதமாக ஜெபிக்கிறாங்க, அதை விரட்ட முயற்சி பண்ணுறாங்க. அந்த ஆவி போகவில்லை, அந்த ஆவியை துரத்த முடியவில்லை. அப்போ ஒரு பெரிய வாக்குவாதம் அங்கே உண்டாகிறது. ஏன் ஏசு அற்புதம் செய்கிறான்றீங்க, அவருடைய நாமத்தை சொன்னால் பிசாசு போயிடும்ன்றீங்க, போகலையே என்பதாய். அப்போ இயேசு இறங்கி வருகிறார் மலையிலிருந்து. என்ன விஷயம் என்று கேட்கிறார். அந்த தகப்பன் சொல்லுகிறான், என் மகனை ஒரு அசுத்த ஆவி அலைக்கழிக்கிறது, ஒரு செவிட்டு ஆவி, ஊமையான ஆவி என் மகனை வேதனைப்படுத்துகிறது. தண்ணீரிலும் நெருப்பிலும் தள்ளி அவனை கொல்லுவதற்கு அந்த ஆவி போராடுகிறது. உங்கள் சீஷரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தேன், அவர்களால் அந்த ஆவியை துரத்திவிட முடியவில்லை என்பதாக அவருக்கு சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு அந்த அசுத்த ஆவியை கடிந்து கொள்ளுகிறார். ஊமையும் செவிடுமான ஆவியை இவனை விட்டு வெளியேறி போ. கடிந்து கொண்ட உடனே இந்த ஆவி போய்விட்டார். தகப்பனுக்கு பெரிய சந்தோஷம், அந்த மகன் விடுதலை அடைந்து விட்டான். சீஷர்கள் இதெல்லாம் பார்க்குறாங்க. நம்ம ஜெபம் பண்ணோம், இந்த ஆவி போகலை. ஆனால் இயேசு ஒரு அதட்டினார், அந்த ஆவி போய்விட்டார். நமக்கு தான் இந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். நம்மகிட்ட சொன்னார் பிசாசை துரத்துங்கள் என்று சொல்லி. அப்போ நம்ம ஜெபம் பண்ணால் ஏன் போகலை, நம்ம அதட்டும் போது ஏன் போகவில்லை? அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்தார். இயேசு வீட்டிலே தனிமையாக இருக்கும்போது அவர்கள் இயேசுவனிடத்திலே தனிமையாக வந்தார்கள். 28-29 வசனம் வாசித்தால்,
வீட்டில் இயேசு பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அந்த ஆவியை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று? ஒரு கேள்விக்கு, ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று? ஏன் எங்களால் அந்த அசுத்தாவியை துரத்த முடியவில்லை? ஏன் எங்களால் அந்த வாலிபனுக்கு ஒரு விடுதலை கொடுக்க முடியவில்லை என்பதான் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், இந்த வகையான பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி மற்றொன்றினாலும் புறப்பட்டு போகாது. ஜெபிக்கணும், உபவாசிக்கணும், அப்போ தான் இந்த மாதிரி ஆவிகள் வெளியேறி போகும் என்று இயேசு ஒரு காரியம் சொல்கிறார். நல்லா கவனிங்க இந்த அற்புதத்தை. உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை, விடுதலை தேவை. சில மாதமாக வந்து ஜெபிக்கிறீங்க, ஒன்றும் நடக்கலை. சில மாதம் திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு வர்றீங்க, வியாழக்கிழமை ஜெபத்துக்கு வர்றீங்க, இன்னும் சுகமாகலையே. ஏன் எங்களுக்கு இது கூடாமல் இருக்கிறது? ஏன் எங்களுக்கு சுகம் கிடைக்காமல் இருக்கிறது? ஏன் எங்கள் குடும்பத்தில் ஒரு விடுதலை கிடைக்காமல் இருக்கிறது? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காமல் இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி உள்ளத்தில் எழும்பிக் கொண்டே இருக்கலாம். ஒருவேளை ஊழியம் செய்கிறவங்க, வியாதியஸ்தர், பிசாசு கட்டில் உள்ளவங்களை ஜெபிக்கிறவங்க, ஏன் எங்களாலே கூடாமல் போயிற்று ஒரு எண்ணம் உள்ளத்தில் எழும்பலாம். இதில் 3 காரியம் சொல்றார்: விசுவாசம், ஜெபம், உபவாசம். விசுவாசம் இருக்கணும், 2வது ஜெபிக்கணும், 3வது உபவாசம். இதில் ரொம்ப முக்கியமானது இந்த உபவாச ஜெபம். அதை குறித்து தான் உங்களோடு பேசும்படி ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டார். உபவாச ஜெபம் என்றால் என்ன? நம்முடைய சரீரத்திற்கு தேவையான உணவை ஒதுக்கி வைத்துவிட்டு, சாப்பாட்டை ஒதுக்கி வைத்துவிட்டு, நாம் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபம் செய்வது. நம்முடைய ஜெபத்திற்கு வல்லமை சேர்ப்பது உபவாசம். உபவாச ஜெபத்தில் ஒரு வல்லமை உண்டு. ஏன் சாப்பிடாம ஜெபிச்சாதான் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரா என்று சொன்னால், நீங்கள் சாப்பிட்டுட்டு ஜெபிச்சாலும் ஒரு ஜெபத்தை கேட்பார். ஆனால் சில காரியத்திற்கு, சில பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை அடைவதற்கு, பில்லி சூன்யத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு உபவாச ஜெபம் அவசியம் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இதில் விதண்டவாதம் பேசுவதற்கு இடமில்லை. நாம் வேதத்தில் சொல்லப்பட்டதை பின்பற்றி நாம் ஜெபிக்க அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். உபவாச ஜெபத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. வேத புஸ்தகம் முழுவதும் நீங்கள் வாசித்தால், உபவாசித்து ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஏராளமான சம்பவங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சரி, இந்த உபவாசத்தில் எப்படி உபவாசிப்பது? நிறைய பேருக்கு அதான் பிரச்சனை. சாப்பிடாம எவ்வளோ நாள் இருக்கிறது, எவ்வளோ நேரம் இருக்கிறது, எப்படி உபவாசிப்பது? சிலர் 21 நாள் உபவாசன்றாங்க, 7 நாள் உபவாசிக்கணுன்றாங்க. சிலர் சாப்பிடவும் கூடாது, குடிக்கக்கூடாதுன்றாங்க. எப்படி உபவாசிப்பது? பைபிள் முழுவதும் நீங்கள் கவனமாய் பார்த்தீங்கன்னா வேத அறிஞர்களை குறிப்பிடுறாங்க. 3 விதமான உபவாச காரியங்களை வேதம் சொல்லுகிறது. இந்த 3 விதத்தை சுருக்கமாக நீங்கள் விளங்கி கொண்டாலே உபவாச ஜெபத்தினுடைய காரியத்தை விளங்கி கொள்ளுவீங்க. அது உங்களுக்கு அவசியம் என்பதை புரிந்து கொள்ளுவீங்க. அது என்ன விதமான உபவாசம் என்றால், முதலாவது உபவாசம் முழுமையான உபவாசம், அப்சொல்யூட் ஃபாஸ்டிங். அப்சொல்யூட் ஃபாஸ்டிங் என்றால் முழுமையான உபவாசம். அதாவது புசியாமலும் குடியாமலும் இருக்கிற உபவாசம். சாப்பிடவும் மாட்டாங்க, குடிக்கவும் மாட்டாங்க, தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க, ஜூஸ் கூட குடிக்க மாட்டாங்க, தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. அதுதான் முழுமையான அப்சொல்யூட் ஃபாஸ்டிங் என்பது. இது யாரெல்லாம் செய்தா? எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் எஸ்தர் சொல்கிறாங்க, நாங்கள் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் பண்ணுவோம். அரண்மனையில் ராஜாத்தியாக இருக்கக்கூடிய எஸ்தர், நாங்கள் சாப்பிடவும் மாட்டோம், தண்ணி கூட குடிக்க மாட்டோம், 3 நாள் இது கடுமையான ஒரு உபவாசம். இதுதான் அப்சொல்யூட் ஃபாஸ்டிங் என்பது. 3 நாள் அப்படி ஜெபிப்பது. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சவுலை ஆண்டவர் சந்தித்த போது அவர் புசியாமலும் குடியாமலும், சாப்பிடவும் இல்லை, தண்ணியும் குடிக்கலை, 3 நாளாக உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். இது எதற்காக? சில முக்கியமான குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜெபிக்கும் போது தான் இந்த மாதிரி உபவாசிக்க வேண்டும். நல்லா அறிந்து கொள்ளுங்க.
இந்த மாதிரி ஒரு காரியம். எஸ்தர் எதுக்கு 3 நாள் சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் இருந்தாங்க? என் ஜனங்களுக்கு ஒரு பாதிப்பு, என் தேச மக்கள் விடுதலை அடையணும், பாதுகாக்கப்படணும். ஒரு பெரிய உத்தரவாதம் முன்னால் இருக்கிறாரு. ஒரு பெரிய சாத்தானுடைய போராட்டம் முன்னால் இருக்கிறாரு. சாத்தானுடைய ஜனத்தை அழித்து விடும்படியான திட்டம் போட்டு சட்டத்தை கொண்டு வந்து விட்டான். அந்த சாத்தானுடைய திட்டம் அழிக்கப்பட்டு தேவ திட்டம் நிறைவேற வேண்டும். அதற்காக 3 நாள் புசியாமல் குடியாமல் உபவாசம் பண்ணினாள். அதனுடைய விளைவு ஆமான் அழிக்கப்பட்டான். தேவ ஜனங்கள் பாதுகாக்கப்பட்ட சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு முக்கியமான காரியத்துக்கு தான் அந்த மாதிரி நம்ம அப்சல்யூட் ஃபாஸ்டிங், முழுமையான உபவாசம், கடினமான உபவாசம் செய்ய வேண்டும். இப்போ சவுலை எடுத்துக்கொள்ளுங்க. பவுல் அப்போஸ்தலன் 3 நாள் புசியாமல் குடியாமல் உபவாசிக்கிறார். என்ன காரியம்? அவர் இயேசுவுக்கு விரோதமாய் எழும்பி கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தினவர். ஸ்தேவான் இரத்த சிந்தி மரிக்க காரணமாய் இருந்தவர். இப்போ அவருடைய கண் பார்வை போய்விட்டது. இயேசு அவரை சந்தித்து விட்டார். அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆண்டவர் தான் பதில் கொடுக்க வேண்டும் என்று 3 நாள் உபவாசம் பண்ணி இயேசுவிடத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிறார். தான் செய்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி அடுத்து என்ன செய்யணும், தேவன் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார், வாழ்நாள் முழுதும் நான் குருடனாக இருக்கணுமா, என் கண் திறக்கப்படுமா தெரியாது. அதற்காக 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபித்து கொண்டிருக்கிறார். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அனனியா இந்த தீர்க்கதரிசியை அனுப்பி அவருக்கு பார்வை அடையவும் பரிசுத்தாவினால் நிரப்பப்படவும் அவருடைய ஊழிய திட்டங்களை அறிவிக்கவும் ஆண்டவர் திருவுளம் பற்றினார். அதுதான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனிடத்தில் ஒரு முக்கியமான காரியம், என் ஊழியம், என் எதிர்காலம், எங்களுக்கு ஒரு இக்கட்டான காலமாக இருக்குது, கடன்காரங்க நெருக்கிறாங்க, எங்களை அழிச்சிருவாங்க போல் இருக்குது, நாங்கள் அவமானப்பட்டு போயிடுவோம் போல் இருக்குது, ஒரு வழியும் தெரியலை, என்ன பண்ணன்னு தெரியல. குடும்பமாக உபவாசம் பண்ணுங்க, ஒரு 3 நாள் உபவாசம் பண்ணுங்க, புசியாமல் குடியாமல் ஆண்டோடைய பாத்தில் விழுந்து கிடங்க, உடனே பதில் வரும். ஊழியத்துக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, தேசத்துக்காக. இப்போ தேசத்துக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு கர்த்தர் சொன்னபோது 21 நாள் உபவாச ஜெபம் நம்ம செய்தோம். தொடர்ச்சியாக செய்ய முடியாது, வேலை இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, ஊழியம் இருக்குது. 7 வாரங்கள், வாரத்துக்கு 3 நாள், வெள்ளி சனி ஞாயிறு உபவாசம் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம உபவாசம் பண்ணி அந்த அக்டோபர் நவம்பரில் ஜெபித்ததுனால தான் நம்முடைய தேசம் பொருளாதாரத்திலே பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. மறுபடியும் கொள்ள நோய் பாதிப்பு இல்லாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்க, அமெரிக்காவை இப்போ தடுமாறி கொண்டு இருக்கிறது. அமெரிக்காவில் முக்கியமான 4 பெரிய பேங்குகள் திவால் ஆகிவிட்டது. 100க்கும் அதிகமான பேங்குகள் திவால் ஆகிவிட்ட செய்தி அறிவிக்க போகிறாங்கன்னு அமெரிக்கா பத்திரிகைகள் செய்தி சொல்லி கொண்டு இருக்கிறாரு. அமெரிக்காவில் பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களில் ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை இழப்பு நடந்து கொண்டு இருக்கிறாரு. வேலை இழந்தவங்க ஆயிரக்கணக்கான பேர். அமெரிக்காவை தடுமாறி கொண்டிருக்கிற ஒரு காலம் இது. பொருளாதார பாதிப்பு, இங்கிலாந்திலே பாதிப்பு, ஐரோப்பா நாடுகளிலே பாதிப்பு, இந்த மாதிரி பல தேசங்கள் கூட பொருளாதாரத்திலே பாதிக்கப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய தேசத்தில் இவ்வளவு ஜிஎஸ்டி போட்டும் இவ்வளவு வரி பணத்தை நம்ம கட்டியும் நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக ஆசீர்வாதமாய் வாழ காரணம் நாம் ஜெபித்த ஜெபத்தினுடைய விளைவு. ஆண்டவர் இந்த தேசத்தை பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம் ஜெபத்திற்கு அற்புதமாய் பதில் கொடுத்து தேசத்தை பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் உபவாச ஜெபம் என்பது எவ்வளோ முக்கியம், அது எவ்வளோ பெரிய காரியத்தை சாதிக்க பண்ணுகிறது என்பதை வேத புஸ்தகம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. அப்போ ஒரு பெரிய பிரச்சனை, தீர்க்க முடியாத பிரச்சனை, தேவ சித்தம் என்னதுன்னு தெரியலை. அப்போ நீங்கள் கடினமாய் 3 நாள் உபவாசம் பண்ணி காத்திருந்து ஜெபிக்கலாம். பாருங்க, அவங்கெல்லாம் அப்போ சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் ஜெபிச்சாங்க. நீங்கள் திருப்பத்தூரில் இங்கே எங்களுக்கு காஃபியெல்லாம் கொடுக்குறீங்க, நீங்கள் ஜூஸ் எல்லாம் கொடுக்குறீங்க, நீங்கள் தண்ணியெல்லாம் குடிக்க சொல்கிறீங்க அப்படின்னா, எஸ்தர் அரண்மனையில் ரூமில் உட்காந்து ஜெபித்து கொண்டிருக்கிறாள். பவுல் அப்போஸ்தலன் ஒரு வீட்டில் உட்காந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். தனியாக ஜெபிக்கிறாங்க. அப்போது தண்ணி குடிக்காமல் சாப்பிடாமல் இருக்க முடியும். நம்ம பொது இடத்துல இப்படி கூடி வரும்போது சத்தமிட்டு ஜெபம் பண்ணுறோம், கதறுகிறோம், சத்தமிடுகிறோம், ஆவில நிரம்புகிறோம், எக்ஸாஸ்ட் ஆகிடுவோம்.
நம்முடைய தண்ணீர் உடம்பு விட்டு போயிடும். அதனால தண்ணீர் குடித்து கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. புசியாமல் மாத்திரம் உபவாசம் இருந்து 3 நாள் ஜெபம் செய்கிறோம். இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசிக்கும் போது அவர் தண்ணீர் குடிக்காமல் இருந்தார் என்று சொல்லப்படலை, புசியாமல் இருந்தார். 40 நாள் அவர் புசிக்கலை என்று தான் வசனம் சொல்லுகிறாரு. வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க அவர் தண்ணீர் குடித்திருக்க வேண்டும், 40 நாளும் புசியாமல் மாத்திரம் உபவாசம் பண்ணினார் என்பதாகத்தான் வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் தான் 40 நாள் முடியும் பொழுது அவருக்கு தாகம் உண்டாகலை, பசி உண்டாயிற்று என்பதாய் வசனம் சொல்லுகிறாரு. அப்போ இந்த மாதிரி சில முக்கியமான காரியத்துக்கு ஜெபிக்கும்போது அப்சல்யூட் ஃபாஸ்டிங், கடினமான உபவாசம் இருந்து ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி பதிலை பெற்றுக்கொள்ளுவது. 2வது ஒரு உபவாசம் இருக்கிறது, அது பகுதி உபவாசம், பார்ஷியல் ஃபாஸ்டிங். பகுதி உபவாசம், பார்ஷியல் ஃபாஸ்டிங். முழுமையான விசுவாசம் என்பது 3 நாள் புசியாமலும் குடியாமல் இருந்து உபவாசிப்பது. பார்ஷியல் ஃபாஸ்டிங்னா என்ன? இது தானியல் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தானியல் 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. தானியல் 10ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கும்போது, தானியேல் 3 வாரம் அளவும் 21 நாட்கள் அவர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினார் என்பதாக தானியல் 10ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி ஜெபம் பண்ணினார்? தானியல் 10ஆம் அதிகாரம் 2-3 வசனம். அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன். 3 வாரம் 21 நாட்கள். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் 21 நாட்களும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவில்லை. முதலாவது கவனிங்க, ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவில்லை, ருசியான சாப்பாடை நான் சாப்பிடலை. 2வது, இறைச்சி சாப்பிடவில்லை, நான் வெஜிடேரியன், இறைச்சி சாப்பிடலை, சிக்கன் சாப்பிடலை, மட்டன் சாப்பிடலை, ஃபிஷ் சாப்பிடலை, ஒன்லி வெஜிடேரியன். அது கூட உபவாசம்தான் பாருங்கள், ஒன்லி வெஜிடேரியன். அப்படி எடுத்துக்கொண்டு திராட்சரசம் நான் குடிக்கவில்லை. அவங்களுக்கு திராட்சரசம் அது சாப்பாட்டில் குடிப்பது பழக்கம். நல்ல சுத்தமான திராட்சை, அது மதுபானம் அல்ல, போதை தரக்கூடியதல்ல, சுத்தமான திராட்சரசம். அதை கூட அவர் ஒதுக்கிட்டார். ருசியற்ற ஒரு சாப்பாடு. ஏன்னா அவர் வேலை செய்யணும், பெரிய பொறுப்பை ராஜா கொடுத்திருக்கிறார், வேலை தடைபடக்கூடாது. அதனால அவர் உபவாசிக்கும் போது ருசி இல்லாத பதார்த்தத்தை சாப்பிடுகிறார். அப்புறம் வெஜிடேரியன் தான் எடுத்துக்கொள்ளுகிறார். அப்புறம் திராட்சரசம் குடிக்கவில்லை. நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவில்லை, வாசனை தைலத்தை பூசிக்கொள்ளலை. அப்படின்னா என்னத்தை? சென்று போடலை அப்படின்னு அர்த்தம். தானியலுக்கு அந்த பழக்கெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாரு. பரிமள தைலம் என்கிற சென்றை பூசிக்கொள்ளவில்லை. இப்போ சிலது ஞாபகத்துக்கு வருது இல்லை? 40 நாள் இப்போ லெந்து காலத்தில் சில சபைகளில், மெயின்லைன் சர்ச்சஸ், சிஎஸ்ஐ, அப்புறம் கேத்தலிக்கு சபைகளில் 40 நாள் உபவாச ஜபம், லெந்து கால உபவாச ஜபத்தில். அப்போ வெஜிடேரியன் தான் சாப்பிடுவாங்க. 40 நாளும் நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டாங்க. 40 நாளும் பூ வைக்க மாட்டாங்க. 40 நாள் நான் இப்படி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சில காரியத்தை ஒதுக்கிடுவாங்க. சிலர் அதை பரிகாசம் பண்ணுவாங்க. 40 நாள் உங்கள் பூ வைக்க மாட்டாங்களாம், இவங்க சிக்கன் சாப்பிட மாட்டாங்களா, இது என்னது என்ன? உண்மையாக நீங்கள் செய்தீங்கன்னா அந்த உபவாச ஜபத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். மனிதர்கள் என்ன வேணாலும் சொல்லட்டும், அது உபவாசம். அது பார்ஷியல் ஃபாஸ்டிங், அதுவும் உபவாசம்தான். தேவன் அதை அங்கீகரிப்பார். ஆண்டவரே 40 நாள் நான் பூ வைக்க மாட்டேன், நான் நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டேன், சிம்பிளான சாப்பாடு சாப்பிடுவேன், நான் வசனத்தை வாசித்து சிலுவையை தியானிப்பேன் அப்படின்னு உண்மையாக நீங்கள் செய்தீங்கன்னா பரலோகம் அந்த உபவாசத்தை அங்கீகரிக்கிறாரு. அதை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். அது அற்பமாக பேசாதங்க. யார் யாருக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவு உபவாசிக்கலாம். யாரையும் நீங்கள் கட்டாயப்படுத்தி 3 நாள் புசிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, இப்படி தான் உபவாசிக்கணும் அப்படிலாம் கட்டாயப்படுத்த முடியாது. தேவன் நம்முடைய பலனையும் அறிவார், பலவீனத்தையும் அறிவார். சிலர் பாருங்கள், நான் இன்னைக்கு உபவாசம் கஞ்சி தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை கஞ்சி குடிப்பாங்க, அவ்வளோதான்.
மற்ற வேலையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அது உபவாசம். தேவன் அதை அங்கீகரிக்கிறார். அதனால் உங்களால் என்ன முடியுமோ, நான் இந்த சாப்பாடு சாப்பிட மாட்டேன், இன்றைக்கி ஃபாஸ்டிங், அதனால் எனக்கு சரீரத்தில் சுகர் இருக்குது, பலவீனமாக இருக்குது, பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படிலாம் டாக்டர் சொல்கிறாங்க, அதனால் நான் ஏதாவது சாப்பிட்டா தான் நான் இருக்க முடியும்னா 2 பிஸ்கட் சாப்பிட்டுட்டு உபவாசிக்கிறேன்னா ஆண்டவர் அதை அங்கீகரிப்பார். ஆண்டவரே, என்னால் முடியல, எனக்கு சரீரம் வயசாகி போச்சு, பலவீனப்பட்டுட்டேன், டாக்டர்ஸ் இப்படி சொல்கிறாங்க, நான் சாப்பிடாட்டா மயக்கமாக வந்துடும், என்னால் ஜெபிக்க முடியாது, நான் கொஞ்சோல கஞ்சி குடிச்சிக்கிட்டு உபவாசிக்கிட்டோமா அப்படின்னு சொன்னால் ஏசு என்ன சொல்லுவார்? அதெல்லாம் முடியாது, கஞ்செல்லாம் குடிக்கப்படாது, மயக்கம் வந்தாலும் சரி, செத்தாலும் சரி, ஒன்று சாப்பிடக்கூடாது அப்படி சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். ஒரு நாள் என்ன முடியும் மகனே, கொஞ்சோல கஞ்சி குடிச்சு சரி உபவாசம் பண்ணு, 2 பிஸ்கட் சாப்பிட்டுக்கிறேன் உபவாசம் பண்ணு. அது பார்ஷியல் ஃபாஸ்டிங். முடியாதவர்களுக்கு, முடிஞ்சவங்களுக்கு இல்லை. உனக்கு தான் முடியும்ல, சரீரத்தில் நல்ல திறன் இருக்குல்ல, நீ உபவாசிக்கலாம்ல. நீயும் கஞ்சி குடிக்கட்டா பிஸ்கட் சாப்பிடான்னு கேட்டால் ஆண்டவர் கம்பனா எடுக்கணும். ஒன்னால் முடியும். அது முடியாத பலவீனம் உள்ளவர்களுக்கு, அவங்க முடியல அப்படின்னு நான் உபவாசம் சொல்லிட்டு சும்மா படுத்த தூங்குனா, என்ன இப்படி டயர்ட் ஆகிட்டேன்னா உபவாசம், என்னால் ஜெபிக்க முடியல, மயக்கமாக வருதுன்னா அந்த உபவாசத்தில் பிரயோஜனம் கிடையாது. உபவாசம் என்றால் சாப்பாட்டை ஒதுக்குவது மாத்திரம் அல்ல, உபவாசமும் ஜெபமும் இணைந்தது தான் உபவாச ஜெபம். அல்லேலூயா சொல்லுங்க. வெறுமனை சாப்பிடாம தூங்கிக்கிட்டே இருந்து படுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பட்னி கிடக்கிறது, அது உடம்பை பாதிச்சிடும், வியாதியை கொண்டு வரும். அதனால் சாப்பிடாம எனக்கு ரொம்ப முடியல, மயக்கமாக வருது, ஜெபிக்கலாம் முடியல, கொஞ்சம் படுக்கிறேன்னு படுத்தீங்கன்னா ஜெபமே பண்ணுறதில்ல, பைபிளே வாசிக்கிறதில்ல, சாப்பிடாம உபவாசம் நீ படுத்து கிடந்தீங்கன்னா அது உபவாசம் கிடையாது, அதில் பிரயோஜனம் இல்லை. உபவாசம் என்றால் சாப்பாட்டை ஒதுக்கி ஜெபம் பண்ண வேண்டும், சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி ஆவியிலே ஜெபம் பண்ண வேண்டும். ஆரம்பத்தில் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும், கொஞ்சம் பலவீனமாக இருக்கும். நீங்கள் ஜெபிக்க பழக 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 உபவாசம் உங்களுடைய உள்ளான மனிதனுக்குள்ளே பெரிய பலனை கொண்டு வரும், புது பலனை கொண்டு வரும். அல்லேலூயா. வியாதி இல்லாத மாற்றிவிடும். நீங்கள் சாப்பிடாட்டா சுகர் வந்துடும், ப்ரெஷர் வந்துடும். நீங்கள் அது சாப்பிடாமல் பட்னி கிடந்தால் தான் வரும். உபவாசம் இருந்தால் சுகர்லாம் மாறி போயிடும். உபவாசம் இருந்து சுகர்லேருந்து விடுதலை பெற்றவங்க நிறைய பேர், ப்ரெஷர்லேருந்து விடுதலை பெற்றவங்க நிறைய பேர். ஆனால் உண்மையாக செய்யணும், வசனத்தின்படி உபவாசிக்கணும். அதனால் பார்ஷியல் ஃபாஸ்டிங் அது கூட தப்பு கிடையாது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் உபவாசித்து நீங்கள் ஜெபிக்கலாம். அதனால் உபவாசத்தில் இப்படி பலவிதமான உபவாசம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு உங்களோடு பேசி இருக்கிறார். 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஏதோ ஒரு ஆபத்தான சூழ்நிலை, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை தேவை. பாவம், வியாதி, பிரச்சனை, பிசாசின் போராட்டம், கடன் பாரம், சாபத்தின் கிரியைகள், ஏதோ ஒரு பாதிப்பில் நீங்கள் கலங்கி எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதான்னு ஏங்கி கொண்டிருக்கலாம். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசு விடுதலை தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து கொண்டு, இயேசுவே என்னை தொடும், எனக்கு ஒரு விடுதலை தாரும் அப்படின்னு என் கூட இணைந்து ஜெபிக்கணும். எந்த காரியத்தில் விடுதலை வேணுமோ, அது பயமாக இருக்கலாம், பாவமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பிசாசின் கட்டாக இருக்கலாம். இந்த காரியத்தில் எனக்கு விடுதலை வேணும்னு குறிப்பாக ஜெபிங்க, அற்புதம் நடக்கும். நாம் ஜெபிக்கலாமா? உங்களோடு சேர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். தகப்பனே, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர். இதோ எங்கள் ஜெபத்தை கேட்டு கொண்டிருக்கிறீர். நீர் ஆபத்து காலத்தில் கூப்பிடு, விடுதலை தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர். அந்த வாக்கின்படி உம்முடைய பிள்ளைகளுக்காக அவர்களோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன். அப்பா இயேசுவே, எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். இந்த பயத்திலிருந்து விடுதலை தாங்க, இந்த வியாதிலிருந்து விடுதலை தாங்க, இந்த பிசாசு போராட்டத்திலிருந்து விடுதலை தாங்க, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தாங்க. ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலைக்காக இந்த பிள்ளைகள் கூப்பிடுறாங்கப்பா. ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இந்த இக்கட்டிலிருந்து அவளை விடுதலை ஆக்கணும். அதற்காக ஒரு அற்புதத்தை நீ செய்ய வேண்டும்.
இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் இந்த நேரம் உடைய விடுதலின் வல்லமை அவளை தொடட்டும். கல்வாரி சிலுவையில் நீர் சிந்தின இரத்தத்தின் வல்லமை அவர்கள் மேலே இறங்கி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய தழும்புள்ள கரம் அவள் மீது வைக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன். சகல பயங்களும் உள்ளத்தை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். நோய்களை பலவீனங்களை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். கடன் பிரச்சனையில் இந்த விடுதலை உண்டாகட்டும். இந்த ஆபத்தான சூழ்நிலையில விடுதலை கொடுத்தவளை மகிழ பண்ணும். ஐயோ, நான் வாழ்வதை விட மரித்து விட்டார் நல்லது என்று மனம் கலங்கி இந்த சூழ்நிலையில வேதனையோடு நிற்கிற இந்த மகளை இந்த மகனை தொடுவீராக. அந்த சூழ்நிலைகள் மாறட்டும். ஒரு அற்புத மாற்றம் இப்பொழுதே உண்டாகட்டும். ஆண்டவருடைய கரம் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆபத்தான சூழ்நிலையை மாற்றி அவருடைய வாழ்க்கையில நன்மை நடக்கும்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். விடுதலை உண்டாகட்டும். ஆசீர்வதித்து ஆண்டவர் மகிழ பண்ணும். நாங்கள் விசுவாசிக்கிறோம். விடுதலை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.